இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு நான் இன்னைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆப்கி அதாலத்துக்கு வரப்போறது பட உலகத்தோட மிகப்பெரிய சென்சேஷனல் பர்சனாலிட்டி. ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஆக்ட்ரஸ் மேல வழக்க தொடுக்க போறோம்னா, இவங்க உலகம் பூரா இந்தியாவோட பேரை பிரபலப்படுத்தி இருக்காங்க. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட பிலிம் ஸ்டாரை கேள்வி கேட்க போறோம்னா, அவங்க கடந்த 2 வருஷத்துல நம்ம நாட்டையே கலக்கிட்டாங்க. ப்ளீஸ் வெல்கம் ஷில்பா ஷெட்டி. விசில் அடிச்சது யாரு? ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தனா அவர்களோட அனுமதியை கேட்டு பெறலாம். அதுக்கப்புறம் விசாரணையை ஆரம்பிப்போம். விசாரணை தொடங்கலாம். Quite scary. வழக்கு ஆரம்பிக்கலாம். முதல் குற்றச்சாட்டு ஆப்கி அதாலத்தில் ஷில்பா ஷெட்டி மீது. ஆப்கி அதாலத்தில் ஷில்பா ஷெட்டி மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவங்க பிலிம் கரியர்ல கவனத்தை செலுத்த மாட்டேங்கிறாங்க. ஷில்பா, இது உண்மையா? உங்க அப்பா நீங்க ஆக்ட்ரஸ் ஆகிறத சுத்தமா விரும்பவே இல்லையாமே? அவருடைய கம்பெனி, அதாவது பாட்டில்ஸ்க்கு மூடி தயார் பண்ற ஒரு கம்பெனி. எஸ் 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 நான் காமர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் என்ன விரும்பினார்னா, நான் பிஸ்னஸ் விமன் ஆகணும்னு. ஏன்னா நாங்கள் 2 சிஸ்டர்ஸ் தான். லக்கிலி கடவுள் அதை விரும்பல. ஆனா பிஸ்னஸ் விமன் ஆயிருந்தா எங்க கம்பெனிக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். கடவுள் விரும்பலையா இல்ல நீங்க யூபி பீகார்லாம் கொள்ளையடிக்க விரும்பினீங்க? டாடி இது மட்டும் தான் சொன்னாரு, நான் காலேஜ்க்கு போயிட்டு எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணோன்னு. அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் ஒரு படத்துல வந்துட்டு போயிடுவேன்னு. ஆனா அது என்னோட கெரியரா மாறிடுச்சு. நான் என்ன யோசிப்பேன்னா, ஒருவேளை எனக்கு ஆஃபர் வராம இருந்திருந்தா நான் என்னோட வாழ்க்கையில என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அது ஏன்னா ஆக்டிங்க தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா நாங்க என்ன நோட் பண்ணிருக்கோம்னா, நீங்க ஆக்டிங்கா பண்ணது ரொம்ப கம்மி, ஐட்டம்களா தான் நிறைய பண்ணிருக்கீங்க. எந்தெந்த சாய்ஸஸ் எனக்கு கிடைச்சதோ அதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் எனக்கு கிடைச்சது. அப்புறம் ஹானஸ்ட்லி ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ ஃபால்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆல்வேஸ் வாண்டட் டு டைப் காஸ்ட் மீ as a glamorous role. நான் என்னைக்கும் வருத்தப்பட்டதில்ல, சந்தோஷப்பட்டேன் கிளாமரஸா இருந்ததுக்காக. ஆனா என்னோட யூஎஸ்பி என்னைக்குமே சாங்ஸா இருந்திருக்கு. ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் த ஆடியன்சஸ். ஏன்னா அவங்க எப்பவுமே என்ன ஹாப்பி அண்ட் கிளாமரஸ் அண்ட் டான்ஸ் ரோல்ல பாக்கணும்னு விரும்பினாங்க. அந்த ஆஃபர்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. அப்புறம் ஒரு நேரத்துல என்னாச்சுன்னா, எனக்கு இதெல்லாம் பண்ண வேணான்னு தோணிச்சு. அப்புறம் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் நிறைய வேலைகளை குறைச்சுக்கிட்டேன். அப்புறம் நிறைய சீரியஸ் படங்களை பண்ணேன், அது சரியா ஓடல. அப்புறம் என்ன யோசிச்சேன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஓடுற படங்களை ஏன் பண்ணக்கூடாதுன்னு. சோ ஒரு தடவை ஒரு படம் ஓடலன்னா அதால எந்த புண்ணியமும் இருக்காது. ப்ரொடியூசருக்கும் இருக்காது, ஆடியன்ஸ்க்கும் இருக்காது, ஆக்டருக்கும் இருக்காது. குட் ஃபிலிம், பேட் ஃபிலிம், அக்லி ஃபிலிம், அண்ட் தே ஒர்க்ட் பிகாஸ் ஆஃப் ஆடியன்சஸ். நான் என்னைக்கும் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் த ஆடியன்சஸ். ஆனா எந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு உங்க படத்தினால உங்க மேல அன்பு காட்டினாங்களோ அதே ஆடியன்ஸ் கிட்ட இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஹிந்தி படங்கள் பண்ண நேரம்லாம் இல்லை. அப்படின்னு யார் சொன்னா? நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்போ பிரஸ் மூலியமா தான் எனக்கு தெரிய வருது, மீடியா மூலியமா தான் எனக்கு தெரியுது. கடந்த 5 வருஷத்துல நீங்க 8.25 படம் தான் பண்ணிருக்கீங்க. ஆமா, 8.25 8 படங்கள், அப்புறம் ஒரு ஐட்டம் சாங். நான் ஒரே ஒரு ஐட்டம் சாங் தான் பண்ணேன், அது யூபி பீகார். அண்ட் ஷட் அப் ஆன் பவுன்ஸ், அது நான் இப்போ பண்ணது. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 8.25 அந்த கால் வந்து தோஸ்தானாவோட ஐட்டம் சாங். அப்புறம் தோஸ்தானாவோட ஐட்டம் சாங் எதுக்கு பண்ணேன்னா, முதல்ல எனக்கு இந்த ஐட்டம் சாங் பேர் கேட்டாலே ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். அது வெறும் சாங் தான், நாங்க என்டர்டெயின்மெண்ட் பிசினஸ்ல இருக்கோம். ஆனா இந்த ஐட்டம்ங்கிற வேர்டு ஹீரோயினுக்கு ரொம்ப டெரிகேட்டரியா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனிவேஸ், நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக பண்ணேன். அப்புறம் எனக்கு எப்படியும் தோணுச்சு, நான் ரொம்ப நாளா எந்த படமும் பண்ணல. அப்புறம் எனக்கு நிறைய ஃபேன் லெட்டர்ஸ் வரும். என்கிட்ட இப்படி கேட்பாங்க, நாங்க உங்களை அடுத்த படத்துல எப்போ பார்ப்போம்,
உங்க சாங்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த சாங்கை நான் அந்த ஆடியன்ஸ்க்காக பண்ணேன். அவங்க எப்பவுமே என்னோட சாங்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை நான் என் ஃப்ரெண்டுக்காக பண்ணேன். ஸோ இவ்வளோ என்னோட கரியர் கிராஃப்ட்ல ஐ திங்க் ஐஸ்வர்யா ஹேஸ் டன் லைக் 4 ஐட்டம் சாங்ஸ். ஸோ யா, ஐட்டம் சாங்ஸ்னா நம்ம ஹீரோயினா பண்ணாம ஒரு படத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸா பண்றது. மற்ற சாங்ஸ் நான் பண்ணது, நான் ஹீரோயினா பண்ண படங்கள்ல ஃபேமஸ் ஆனது, அது என்னோட ஃபால்ட் இல்ல. என்னோட சாங்ஸ் ஃபேமஸ் ஆச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதுல என்னோட தப்பு இருக்கா? நீங்க உண்மையிலேயே படங்களை குறைச்சிட்டீங்களா இல்ல வேற? நான் வேலைய இதனாலதான் குறைச்சேன். ஏன்னா என்கிட்ட வர சாய்ஸஸ் எல்லாமே அதெல்லாம் ஐட்டம் சாங்கா தான் கேட்டுட்டு இருக்காங்களா? அது நாட் எக்ஸாக்ட்லி. நான் சில நல்ல படங்கள் பண்ணிருக்கேன், கம்மியான படங்கள் பண்ணிருக்கேன். இந்த 4 வருஷத்துல தடுக்கனுக்கு அப்புறம் நான் டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்றேன். நான் ஆக்ஷன் ரோல்ஸும் பண்ணிருக்கேன். 10 மாதிரி படத்துல நான் ரொமான்டிக் ரோல்ஸும் பண்ணிருக்கேன். நான் ஆர்ட் ஃபிலிமும் பண்ணிருக்கேன், விரும்பலிங்கே. நான் மெட்ரோ மாதிரி படங்கள் பண்ணிருக்கேன். அது ரொம்ப கிளாஸியா இருக்கும், ஆனா ரொம்ப வித்தியாசமான படமா இருக்கும். சோ நான் ரிஷ்தே மாதிரி படம் பண்ணிருக்கேன். அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு எனக்கு, ஒரு ஆக்டரா எனக்கு. ஏன்னா நான் அதுல ஒரு டைலக்ட், வித்தியாசமான ஒரு டைலக்ட் பண்ணிருக்கேன். சோ நான் முயற்சி பண்ணாம ஒன்னும் கிடையாது. நான் டர்னா மனா மாதிரி படங்களும் பண்ணிருக்கேன். அது ஒரு வித்தியாசமான ஜானர். ஆனா ஒரு படம் சரியா ஓடலன்னா எங்களோட எஃபோர்ட் எல்லாம் வீணா போயிடும். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க படத்துல உங்க நேரத்தை ரொம்ப... சாரி, இந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி எதுவும் இல்ல. நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், நான் IPL கூடவும் இணைஞ்சிருக்கேன். I have taken a stake in we bought a stake in Rajasthan Royals. இதத்தான் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். உங்க ஆடியன்ஸ் வந்து உங்க படத்துக்காக தான், நான் வருஷத்துல 2 படங்கள் பண்ணிட்டு காசு சம்பாதிக்க கிரிக்கெட் மைதானத்துக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. காசை யார் சம்பாதிக்க விரும்ப மாட்டாங்க சொல்லுங்க? அப்புறம் நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். இதுல தப்பான விஷயம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? அப்புறம் நான் ஒன்னும் யாருக்கிட்டையும் திருடி சம்பாதிக்கல. ஒருவேளை நீங்க எனக்காக ப்ரொடியூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ப்ரொடியூசர் கூட உங்களை மாதிரி என் மேல அன்பு காட்டினா நல்லா இருக்கும் தோணுது. அவர்கிட்ட எனக்கு கேஷ் பண்ண சொல்லி சொல்லுங்க. ஒருவேளை எனக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா நான் ஏன் பண்ண மாட்டேன்? இப்ப நீங்க படங்களை குறைச்சிட்டு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டீங்க. கிரிக்கெட்ட ஹானஸ்ட்லி நான் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பண்ணேன். அப்புறம் ராஜ் என்னோட பார்ட்னர், அவர் தான் இதை சஜஸ்ட் பண்ணாரு. IPL ஃபியூச்சர்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு. போன வருஷம் லான்ச் ஆனப்போ கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில கிரிக்கெட் ஒரு ரிலீஜியன். டெஃபினெட்லி கேட்ச் அப். I'll get bigger. So I thought of it pragmatically. அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா இது கூட பண்ணலாமேன்னு. நீங்க நினைச்சீங்கன்னா ஷாருக் கான் பிரீத்தி கிட்டையும் போய் மேக்கிலாடி தூவானாடின்னு சொல்லலாம். அத ரஜத் சார் சொன்னாரு, நான் சொல்லல. நாம் இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஷில்பா ஷெட்டி மீது உள்ள குற்றச்சாட்டும் கேள்விகளும் தொடரும். அதுவரை வெயிட் பண்ணுங்க. ஹாலிவுட் ஸ்டார் ரிச்சர்ட் கியர் என்ன சொன்னாருன்னா, ஷில்பா ஷெட்டியோட அழகை பார்த்து தடுமாறிட்டேன், அதனால தான் அவர் கிஸ் பண்ற தப்ப பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டேட் எப்போ? ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம வழக்க தொடர்றது பிலிம் ஸ்டார் ஷில்பா ஷெட்டி மீது. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் ஷில்பா ஷெட்டி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவங்க இன்டர்நேஷனல் பாப்புலாரிட்டிக்காக எதையும் செய்ய தயாரா இருக்காங்க. ஷில்பா மேடம், பிக் பிரதரை பத்தி பேசலாம். அந்த ஷோ உங்களை சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கு. உலகம் பூரா நல்ல பேரு கிடைச்சிருக்கு. இங்கிலாந்துல ஒவ்வொரு வீட்லயும் ஷில்பா ஷெட்டி யாருங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அது தப்பான விஷயமா? ஆனா இதுவும் உண்மைதான். இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க. ஷோல ரொம்பவே அவமானப்பட்டிருக்கீங்க. அடிக்கடி அழ வேண்டி இருந்தது. அந்த 2-3 ஷார்ட்ஸ் நான் அழுத ஷார்ட்ஸை காட்டியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த நேரத்துல ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு ஜெட் கிட்ட, காட் பிளஸ் ஹர் சோல். பட் அதை தவிர நிறைய விஷயங்களும் நடந்துச்சு. நிறைய நல்ல மூமெண்ட்ஸும் இருந்துச்சு. பட் ஆஸ் யூஷுவல் மீடியாக்காரங்க தப்பான விஷயங்களை ஹைலைட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய TRP ரேட்டிங்ஸ் கிடைக்கும். அப்புறம் அது எப்படிப்பட்ட விஷயம்னா, அது சடன்லி இன்டர்நேஷ்னலி
பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்துல வந்த ஹெட்லைன்ஸை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரி. ஷில்பா விஷயத்துல டெல்லியிலேருந்து லண்டன் வரைக்கும் பிரச்சனை, ஷில்பா விஷயத்துல சச்சரவுகள், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல கமெண்ட்ஸ். இன்னொரு பத்திரிகை எழுதியிருக்காங்க, ஷில்பாக்கு ஏற்பட்ட நிலைமை இந்தியாவே ரொம்ப கஷ்டப்படுது. பாருங்க, இன் லண்டன் யாரெல்லாம் ஏஷியன்ஸ் யாரெல்லாம் உங்க கண்ட்ரியை விட்டு அங்க போனாங்களோ, பங்களாதேஷிஸ், பாகிஸ்தான்ஸ், இந்தியன்ஸ், அவங்க நாட்டை விட்டு அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் கூட இந்த மாதிரி நடந்துட்டு 40,000 பேர் பிரிட்டிஷ் மீடியால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. 60,000 65,000 people. It was the highest recorded complaint. அதனால உண்மையிலேயே நீங்க ஹர்ட் ஆனீங்களா அந்த ஷோனால? They felt that they were treated badly. ஏன்னா நான் ஒருத்தி தான் இந்தியன் in the house. So அவங்களுக்கு அப்படி தோணிச்சு. It was insulting. So அவங்களோட பெர்செப்ஷன் வேற, நான் வீட்டில் இருக்கும்போது என்னோட பெர்செப்ஷன் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் என் கூட 3 பேர் இருக்கும்போது 3 பொண்ணுங்க என்னை பார்த்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு, அதாவது அந்த எரிச்சலால தான் அதாவது நாங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா I don't think they were resist. இல்ல, உங்ககிட்ட யாரும் இதெல்லாம் கேட்டதே இல்லையா? உங்களை பார்த்து அந்த பொண்ணுங்க பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, உங்களை பத்தி அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க அறத விட்டுட்டு அவங்களை அறையலான்னு தோணலையா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷெமிதா கிட்ட பேசினேன், நான் வீட்லேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம். ஸோ அழுகுற நேரத்துல அவங்க என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, நீ ஏன் யாரையும் அறையலன்னு. அழுகிற நேரத்துல உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சதுன்னு. நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனவன். அவங்க உங்ககிட்ட இதை கேட்கலையா? நீங்க கராத்தேல பிளாக் பெல்ட். ஹானஸ்ட்லி நான் அந்த விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இப்போ மக்கள் என்ன எப்போ இந்த வீட்ல இருந்து எவிக்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனா நான் எவிக்டே ஆகல. அப்படியே உங்களுக்கு நிறைய பணமும் கிடைச்சது அதனால? ஆமா, அதுக்கு எனக்கு காசு கிடைச்சது. அண்ட் ஹானஸ்ட்லி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் 3 வாரத்துக்கு மேல தாங்க முடியாதுன்னு. ஆனா 3 வாரம் மட்டும் இல்ல, நான் அந்த ஷோவையே வின் பண்ணி திரும்ப வந்திருக்கேன். பட் நான் பணத்துக்காக என்னோட டிக்னிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நெவர் இன் மை லைஃப். ஆனா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால மக்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க பப்ளிசிட்டிக்காக பேர் சம்பாதிக்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னு. அது என்ன விஷயம்னா, ரிச்சர்ட் கியரோட கேஸ். இப்போ நீங்க என்ன கூட சொல்லுங்க, என்ன கிஸ் பண்ணது ரிச்சர்ட் கியர். அவர் என்ன கிஸ் பண்ண போறாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்தது ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு. ஏஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்புறம் நாங்க பண்ணதெல்லாம் ஒரு செலிபிரிட்டியா. அப்புறம் நான் உன்னை தெரிஞ்சுக்க விரும்புறேன், இந்த இஷ்யூவை கொண்டு வந்த மீடியா பீப்புள் அவங்க எல்லாரும் எய்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு என்ன பண்றாங்க டு பிரிங் அபவுட் சர்டன் அவேர்னஸ். நீங்க இத ரிச்சர்ட் கியர் கிட்ட தான் கேட்கணும். அவரு செய்யறத செஞ்சுட்டாரு. நாங்க 2 பேரும் என்டர்டெய்னர்ஸ். நாங்க 2 பேரும் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணதான் அப்படி பண்ணோம். சரி, ஓகே, அவர் அப்படி பண்ணிட்டாரு. அவர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு எல்லாரும் என் மேல ஒரு கிரிமினல் கேஸே போட்டிருக்காங்க தெரியுமா? இப்ப எங்க 2 பேர் மேலயும் கிரிமினல் கேஸ் இருக்கு. அவர் என்ன சொன்னார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ஹாலிவுட் ஸ்டார் ரிச்சர்ட் கியர் என்ன சொன்னாருன்னா, ஷில்பா ஷெட்டியோட அழகை பார்த்து நான் மயங்கிட்டேன், அதனால்தான் அவர் உங்களை கிஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இதுக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. ரெக்ரெட். நெக்ஸ்ட் டேட் எப்போ? இல்ல பாருங்க, நான் ரிச்சர்ட ரொம்ப மதிக்கிறேன் மனுஷங்கிற முறையில. அப்புறம் அவரு நம்ம நாட்டோட கெஸ்ட் விருந்தாளி இங்க வந்திருக்காரு. we have to flee from the country. it's really sad. நான் ஏர்போர்ட்ல இருந்தேன் நாட்டை விட்டு போறதுக்கு. என்ன அலோவே பண்ணல. ஏன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி என் மேல கிரிமினல் கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இட்ஸ் வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப. அப்ராட்ல எனக்கு டாக்டரேட் கிடைச்சது. அங்க எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கிடைச்சது. நான் இன்னொரு கண்ட்ரில இருக்கும்போது நம்ம கண்ட்ரில கேஸ் முடியறதுக்கு 5-10 வருஷம் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி வேஸ்ட் கேசஸால ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கண்ட்ரில ஒரு லா இருக்கணும். செலிபிரிட்டி இஸ் நாட் மேட் அ ஸ்கேப்கோட் அண்ட் டார்கெட். யாருக்காவது பப்ளிசிட்டி வேணும்னா போதும் கேஸ் போட்டுருவாங்க. ஹீரோயின் மேலயோ ஹீரோ மேலயோ. என் மேல 4 கேசஸ் இருக்கு. எங்க அப்பா கலைச்சு போயிட்டாரு. அவருக்கு இப்போ வயசும் ஆயிடுச்சு. அப்புறம் அவர்தான் இப்போ கோர்ட்டு படியா ஏறி இறங்கிட்டு இருக்காரு இந்த வயசுல. என் லாயர்ஸோட பில்ஸ் அதை நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஸ்டூபிடான கேசஸ், ஆப்சினிட்டி கேசஸ்.
என்ன நான் என்னோட வயிறை காமிச்சிட்டேனா அப்போ நீங்க சாரிய பேன் பண்ணிடுங்க. ரியலி சீரியஸ்லி திங்க் அபவுட் இட். என் மேல ஒரு ஆப்சனிட்டி கேஸ் இருக்கு ஃபார் ஷோயிங் மை ஸ்டமக். சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யாராவது ஷில்பா ஷெட்டி பேர் கூகுள் பண்ணாங்கன்னா, சோ பிரிட்டிஷ் மீடியாக்கும் இந்த நியூஸ் தானே போய் சேரும். பிரிட்டிஷ் மீடியாவிலையும் இதே நியூஸ் தான் பிரிண்ட் ஆகும். சோ இப்போ நீங்க யோசிங்க, அதாவது வாட் இஸ் த இம்ப்ரெஷன் தேவ் ஹேவ் ஆன் இந்தியன் பீப்புள் இன் அப்ராட். அவங்க எல்லாரும் ரொம்ப ஃபெமிலியரான ஆளுங்க. அதாவது ரிச்சர்ட் கேர் மேல எதுக்கு கிரிமினல் கேஸ் போட்டாங்க? சுவாமி ராம்தேவ் ட்வீட் பண்ணிருக்காரு. அவர் ட்வீட்ல என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த மாதிரி விஷயம்லாம் பப்ளிசிட்டிக்காக தான் பண்றாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அவர் எனக்கு கிஸ் பண்ண போற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் அவர் எனக்கு கிஸ் பண்ணும்போது என்னால அவரை புஷ் பண்ண முடியாது, ஏன்னா அவர் நம்மளோட கெஸ்ட். அவரை நான் மரியாதையோட தான் ட்ரீட் பண்ணணும். சோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய ரியாக்ஷனை பாருங்க. இந்த மீடியாக்காரங்க, ஐம் சாரி இதை சொல்லிதான் ஆகணும், இந்த மீடியாக்காரங்க அடிக்கடி லூப் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த, ஒரே ஷாட்ட, அதாவது 25 வாட்டி 10 ஷாட்ட. யாருக்கா இருந்தாலும் இரிட்டேஷனா தான் இருக்கும். நானும் இரிட்டேட் ஆயிட்டேன் இங்க என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி ஷாட் ஒண்ணுதான், ஹி பெட் அண்ட் கிஸ்ட் மீ. ஆனா அதே ஷாட்டை 25 தடவை காட்டியிருக்காங்க. அப்புறம் 25 கிசஸ். So I don't know how to react. சோ நான் இப்பவும் சொல்லல ரிச்சர்ட் கேர் எனக்கு கிஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதுல என்னோட தப்பு எங்க இருக்கு? அவங்க எம்எல்ஏயும் கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஆடியன்ஸே கேட்போம், ஷில்பா மேல தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்க. என்னோட பீகார் ஆளுங்க நின்னு சொல்றாங்க என்னோட தப்பு எதுவும் இல்லன்னு. நான் உங்களுக்காக இன்னொரு பாட்டு பண்றேன். நம்ம பப்ளிக்கே கேட்டுட்டோம், அவங்களே உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆப்கி அதாலத்ல நம்மோட ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னு நம்ம பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல மக்கள் தரப்புல இருந்து கேள்விகளும் குற்றச்சாட்டும் தொடரும். अरे ओ झिंगे, अब तू आया है ना मेरे नेट में, अब तू देखना मैं कैसा निकलती है तेरा छिलका. ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம மக்கள் தரப்புல இருந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். சுமத்துற குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். பிலிம் ஸ்டார் ஷில்பா ஷெட்டி மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல ஷில்பா ஷெட்டி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவங்க ஆர் ஃபேக்டர்ல சிக்கி இருக்காங்க. எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆர் வந்துச்சோ அப்பெல்லாம் உங்களுக்கு மலர்ச்சி கிடைச்சிருக்கு. ரியாலிட்டி ஷோ, ரிச்சர்ட் கேர், அதுல எந்த மலர்ச்சியும் இல்ல சார். ராஜ் குந்த்ரா, அப்புறம் இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ், அப்புறம் ராஜேஷ் சர்மா. நீங்க சிரிக்க மாட்டீங்களா ரஜத் சார்? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சிரிக்கிறத பாக்குறேன். இப்பெல்லாம் நீங்க ராமாயணம் படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என் மேல கொஞ்சம் அதிகமாவே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நல்லாவே ரிசர்ச் பண்றாரு. இதுவும் உண்மைதானே? பாபா ராம்தேவ் மாதிரி நீங்களும் ஒரு யோகா குருவாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் முயற்சியெல்லாம் எதுவும் பண்ணல. எனக்கு டிராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். அப்புறம் எத்தனை யோகா புக்ஸ், டிவிடிஸ் எல்லாம் இருந்துச்சோ அப்ராட், they are all done by foreigners. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மக்கள்கிட்ட சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வழின்னு. This is something comes from your own country and you have to value that. That's why I did it. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கரண் ஜோஹர் சொன்னாரு, ஷில்பா is the best body in the country. Thank you. ஆனா நான் உங்களுக்கு இதை காட்ட விரும்புறேன். ஆரம்பத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? வேணாம் சார், ப்ளீஸ் இந்த கொடுமை மட்டும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 2-3 போட்டோஸ் தான் மக்கள் எப்படியும் பார்க்க விரும்புவாங்க. அவனும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஷில்பா ஷெட்டி எப்படி இருந்தாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி மாறிட்டாங்கன்னு. ஓ காட், ஏ கடவுளே, அதெங்க கிடைச்சது உங்களுக்கு? அது என்னோட 13 வயசுல. இந்த போட்டோகிராஃப்ஸ் நெட்ல வந்துச்சுல்ல, யாரோ என்னோட எதிரி தான் போட்டிருப்பாங்க. உங்களோட எதிரிகள் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ். அப்போ நான் ஐ யூஸ்ட் டு பி a volleyball player.
You noticed I used to be so badly tanned in some pictures. ஆனா மக்கள் கண்டிப்பா இத தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. நீங்க எப்படி உங்களுடைய ஃபேஸ் உடம்பெல்லாம் மாத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை. அது ஒன்றும் இல்லை. இல்லை, அது வந்து ஐ திங்க் இட்ஸ் கம் ஃப்ரம் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். மக்கள் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களே நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு. நானும் உங்களை மாதிரி தான் சாதாரணமான பொண்ணு. டெசர்ட்ஸ் சாப்பிட விரும்புவேன், நல்ல சாப்பாடு சாப்பிட விரும்புவேன். Because I belong to the beauty business, I have to take care of myself. So I do my yoga, I do my weight training. So எதுவுமே அவ்வளோ ஈஸியா வரல எனக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னா காலை எழுந்ததும் இப்படி ஆயிடுவேன்னு, அது கிடையாது. நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, anyone who wants to, you know, look good, நீங்க உழைச்சே ஆகணும். அதேதான், அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை தான் நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். நீங்க எஃபர்ட்னு சொல்றீங்களே, என்ன பண்ணுவீங்க? நான் யோகா பண்ணுவேன். நான் ஒரு பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா அதுக்காக நான் டயட் பண்றேன்னு அர்த்தம் கிடையாது. டயட்டிங்ல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. I eat healthy and I eat properly and I work out. So I believe it. So that's the balance in my life. அதான் என்னை இப்போ இப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. கேட்கலாம். வணக்கம் ஷில்பா மேடம். நீங்க ஒரு படத்துல ஃபிஷர் உமனோட அருமையான காமெடி ரோல் ஒன்று பண்ணீங்க. ப்ளீஸ் இந்த படத்துல இருந்து ஒரு டைலாக் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அட வேண்டாங்க ப்ளீஸ் மேடம். அந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன். என்னோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல என்ன இந்த டயலாக் பேச சொன்னாங்க. சிரிக்காதீங்க ரஜத் சார், ஆக்சுவலா நீங்க சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்கீங்க. சரி சரி சொல்றேன். अरे ओ झिंगे, अब तू आया है ना मेरे नेट में, अब तू देखना मैं कैसा निकलती है तेरा छिलका. மேம், என்னோட கொஷின் இதுதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் ப்ளே பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பில் ஹோஸ்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், ஆஸ் அ கண்டஸ்டன்ட், வின்னர் இன் அ ரியாலிட்டி ஷோ. இப்போது நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் எப்போ ஒய்ஃப் ரோல் ப்ளே பண்ண போகிறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? Marriage is something I will do and I will do it very soon because I'll believe that, you know, I wanted to be married to the right person. கடவுள் புண்ணியத்தில் right person கண்டுபிடிச்சிட்டேன் and I want to have children. I don't want to be running between, you know, 1000 விஷயங்கள். and நான் சீக்கிரமாகவே பண்ணிப்பேன். எனக்கு மீடியா மூலமாக நான் அக்டோபரில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சது, ஆனால் நான் அனௌன்ஸ் பண்ணலை. மீடியாவில் நான் இதையும் படித்தேன், நீங்கள் லண்டன் போக விரும்புறீங்கன்னு. அங்கே உங்களுக்கு மிகப்பெரிய வீடு ஒன்று இருக்குன்னு. அப்போ அவ்வளோ பெரிய வீடுன்னா அவ்வளோ பசங்களும் இருந்தாகணும்ல. ஏன்னோ மீடியாக்காரங்க சொல்கிறதும் நான் சொல்கிறதும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி மக்கள்கிட்ட வேற விதமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், லண்டனில் வீடு இருக்கு. ஆனால் பாம்பே என்னோட முதல் வீடு. ராஜ் லண்டனில் இருக்காரு. ஸோ அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஹோம். So we alternates between homes. இது ரொம்ப நல்ல விஷயம். We have best of both worlds. ஆனா பாம்பே எப்போவும் என்னோட ஃபர்ஸ்ட் ஹோமா இருக்கும். எப்போவும் என்னால பாம்பேயை விட்டு போக முடியாது, எதுக்காகவும் சரி, யாருக்காகவும் சரி. அப்புறம் நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க, I am dying to have children. Of course I am dying. And want many children. I have not said many children. I said I want to have children, whatever God wants. Let's see when. First let me get married. அதாவது மனசுல கோட்டை கட்ட வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மீடியாவே நமக்காக பாதி வேலையை செஞ்சு முடிச்சிருது. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ வுட் லவ் டு ஹாவ் சில்ட்ரன். அண்ட் கடவுள் எனக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காரோ அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நான் ஒரு இடத்துல இதுவும் படித்தேன், உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. இது என்னது? அப்புறம் கால சர்ப்ப தோஷத்துலேருந்து தப்பிக்கத்தான் நீங்க நாகாத்தம்மன் கோயிலுக்கெல்லாம் போறீங்கன்னு. இதை பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண விரும்பல. மீடியாக்காரங்க ஐ திங்க் மீடியாவுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். கதைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது கோயிலுக்கு போறத பார்த்துருப்பாங்க, அதனால தான். நான் கடவுளை நம்புறேன். இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அது அவங்களால தான். நான் யாருக்காவது கிரெடிட் கொடுக்கணும்னா அது காட் அண்ட் ஆடியன்சஸ்க்கு தான். ஸோ தட்ஸ் இட். ஷில்பா, நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க உங்க கல்யாணத்தை பத்தி, அப்புறம் உங்க பர்சனல் லைஃபை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. எப்படி டயத்தை மேனேஜ் பண்றீங்கன்னு, எப்படி ஃபிட்டா இருக்கீங்கன்னு. இந்த விஷயத்துல சில குற்றச்சாட்டுகள் எங்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஷில்பா ஷெட்டி கிட்ட கேட்கலாம் சில புது கேள்விகள்.
ராஜ் குந்த்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவங்க ஒய்ஃபோட அலிகேஷன் என்னன்னா நீங்க உங்க குடும்பத்தை அமைச்சுக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தை உடைச்சிட்டீங்க. அந்த கேள்வியை மட்டும் என்ன கேட்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் இதையும் கேள்விப்பட்டேன், நீங்க குக்கிங் கத்துக்கிட்டீங்க, அதாவது அவருக்காக சமையலும் கத்துக்கிட்டீங்க. ஓ காட். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது ஒரு அழகான பிலிம் ஸ்டார் ஷில்பா ஷெட்டி மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த ஆப்கி அதாலத்துல ஷில்பா ஷெட்டி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவங்க பல பேரோட இதயத்தை உடைச்சிருக்காங்க. ஷில்பா, நீங்க உங்க வெப்சைட்ல இமெயில் அட்ரஸ் கொடுத்திருக்கீங்க. ஆமா. அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களுக்கு மெயில் அனுப்பினாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு. நான் இமெயில் ஐடியா மாத்திட்டேன். இப்போ ஒரு இமெயில் ஐடி இருக்கு. வெல், நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்யும்போது நல்லா இருக்கும். மக்கள் அந்த வேலைக்கு பதிலாக அவங்க அன்பு கொடுக்கும்போது அந்த அன்பை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனா இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆயிரக்கணக்கான பேரோட இதயங்கள் உடைஞ்சு போயிருக்கே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அடுத்த டேட் எப்போ? இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க குக்கிங் கத்துக்கிட்டீங்க, சமையல் செய்யவும் கத்துக்கிட்டீங்க. இல்லை, நான் குக்கிங் ஏன் கற்றுக்கிட்டேன்னா எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் குக்கரி கோர்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 14 வயசு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார் டஸ்ட்ல உங்களை பத்தி ஒரு விஷயம் வந்தது. ப்ளீஸ் அந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஐ திங்க் நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, நான் என்ன நம்புறேன்னா எதையுமே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு. அப்புறம் கடந்து போனது அது கடந்துருச்சு. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் வேண்டாம், இப்ப நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆச்சு அந்த விஷயத்த சொல்றேன். ஓ காட். அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஐ எம் நாட் அ ஹோம் பிரேக்கர். இட் சவுண்ட்ஸ் லைக் ஐ எம் ஆன் தி டிஃபென்ஸ். அப்புறம் இது எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் இது பிரிட்டிஷ் மீடியா ஆப்வியஸ்லி ஒரு ஆர்டிக்கலை பிரிண்ட் பண்ணாங்க. அப்புறம் அங்கிருந்து எடுத்து இதை இந்தியன் மீடியா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முன்னும் பின்னும் எதுவுமே எழுதல, இந்த கோட் மட்டும்தான். நான் உங்களை நேரடியாவே கேட்கறேன், கேளுங்க. நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், கேளுங்க, பரவாயில்ல. நீங்க ராஜ் குந்த்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவங்க ஒய்ஃபோட அலிகேஷன் இதுதான். எக்ஸ் ஒய்ஃப். ஆமா, அவங்க அலிகேஷன், அவங்க குற்றச்சாட்டு இதுதான். நீங்க உங்க வீட்டை அமைச்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டை உடைச்சிட்டீங்கன்னு. சார், அது நான் சில விஷயங்களை பத்தி பேச விரும்பல. ஆனா இந்த ஆர்டிக்கல் வந்ததுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இங்க கிளியர் பண்ண முடியும்னு. இது இதனாலதான் எழுதியிருக்காங்க. ஏன்னா கவிதா ராஜோட எக்ஸ் ஒய்ஃப், அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க என்னால அவங்களோட ஃபேமிலி பிரேக்கப் ஆச்சுன்னு. அப்புறம் இப்போ அவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஷில்பாவால எங்க ஃபேமிலி பிரேக்கப் ஆகல, எங்க ஃபேமிலி நாங்க விரும்பாததால தான் பிரேக் ஆச்சுன்னு. சோ அவங்க இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த விஷயத்த சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அதனால தான் நான் சொன்னேன், ஐ வாஸ் நாட் த ரீசன் ஃபார் த மேரேஜ் பிரேக்கப் அண்ட் தட் இஸ் வை ஐ செட் தட் லைன். ஆனா மீடியாக்காரங்க அதை எழுதல, கவிதா இந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்கன்னு. அவங்க ஆப்வியஸ்லி இதை மட்டும்தான் எழுதியிருக்காங்க. இப்போ நான் ஃபேக்ட சொல்லிட்டேன் இல்லையா? எனிவே, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஆக்சுவலா எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது என்னோட பொதுவா மீடியா சார்பாக நான் உங்களுக்கு இத சொல்ல விரும்புறேன். உங்க கல்யாணத்துக்கு எங்க எல்லாரோட வாழ்த்துகளும் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே வாழ்த்துறோம். மேடம், என்னோட கொஸ்டின் என்னன்னா, செலிபிரிட்டியோட பர்சனல் லைஃப் பர்சனலா இருக்காது, எப்படி இருக்கும்? அதாவது உங்களுக்கு பழகிருச்சா இல்ல கஷ்டமா இருக்கா? சில விஷயங்கள் கஷ்டமா, சில வாட்டி கஷ்டமா தான் இருக்கும். சில நல்ல விஷயங்கள் இருந்தா மீடியாக்காரங்க எழுத மாட்டாங்க. அப்புறம் கெட்ட விஷயத்த மட்டும்தான் அவங்க ஹைலைட் பண்ணுவாங்க. நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இதுவும் எங்க ஜாப்ல ஒரு பார்ட். சோ நான் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஷில்பா, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க இந்த அளவுக்கு வாழ்க்கையில வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு கிடைச்சிருக்கு, நம்ம நாட்டிலயும் சரி வெளிநாட்டிலயும் சரி. அதுல மீடியாவோட ரோல் இருக்கா இல்லையா? அஃப்கோர்ஸ், நான் என்ன சொன்னாலும்
நான் 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 ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் மீடியாவுக்கு. இங்க மட்டும் இல்ல, பிரிட்டிஷ் மீடியாவுக்கும் தான். நமக்கு இத சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம். மீடியாக்காரங்க ரொம்ப கெட்டவங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு. ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் கூட மீடியாக்காரங்க பண்ணுவாங்க. ஆனா நிறைய என்கரேஜ் பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த மீடியா. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் த மீடியா. ஸோ என்னால அவங்கள குறை மட்டும் சொல்ல முடியாது. ஷில்பா, நாங்கள் எல்லா விதமான கேள்விகளையும் உங்ககிட்ட கேட்டோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப அருமையாகவே பதில் சொன்னீங்க, ரொம்ப விளக்கமாகவே எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்ம வழக்க திறந்துட்டு இருக்கிறது ஷில்பா ஷெட்டி மீது. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் வந்தனா அவங்க தீர்ப்பை கேட்கலாம். Even after winning Big Brother, I have a lot of choice to make a career abroad. ஏன்னா நான் இந்தியால தான் இருக்கணும்னு விரும்பினேன். ஏன்னா நான் இந்த கண்ட்ரியை ரொம்ப நேசிக்கிறேன். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆனாலும் ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்முடைய கெஸ்ட் ஷில்பா ஷெட்டி மீது நாம் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் ஷில்பா ஷெட்டி அருமையா பதில் சொன்னாங்க. அவங்க பர்சனல் லைஃப்பை பத்தி கேட்டோம், படங்களை பத்தியும் கேட்டோம், அப்புறம் அவங்களோட எண்ணங்களை பத்தியும். இப்போ ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் வந்தனா அவங்களோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். ஷில்பா, நீங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில ரொம்ப அன்பாவும் ரொம்ப பொறுமையாவும் ரொம்ப தெளிவாவும் பதில் சொன்னீங்க. இந்த நீதிமன்றம் உங்களை கௌரவமா விடுவிக்குது. அப்புறம் நான் உங்களுக்கு 2 ஒப்பீனியன் கொடுக்குறேன். முதல் ஒப்பீனியன், நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் ஆக்டர். அப்புறம் உங்க ஆக்டிங்ல ப்ளீஸ் கவனத்தை கொஞ்சம் செலுத்துங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2வது ஒப்பீனியன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு தெரியும். இல்ல, நான் போல. எங்க போனீங்கனாலும் நீங்க நம்ம இந்திய மக்களை மறக்காதீங்க. உங்க ஃபேன்ஸ் இங்கதான் இருக்காங்க, அவங்க உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? என் பேர்ல நிறைய கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. நிறைய வெவ்வேறு விஷயங்கள்ல இந்தியால எனக்கு அகேன்ஸ்டா. அப்புறம் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்கு போய் கூண்டில் நின்று விளக்கத்தை கொடுக்கணும்னு. ஆனா எனக்கு என்னைக்கும் அது அவசியம்னு தோணவே இல்லை. என்னோட லாயர்ஸ் எப்பவும் என்னோட கேசஸை சமாளிக்கிறாங்க. நான் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ண, ஏன்னா நான் உண்மையிலேயே என்னோட இந்தியன் ஆடியன்ஸை நேசிக்கிறேன். அண்ட் நீங்க எப்பவுமே என் மேல அன்பு காட்டியிருக்கீங்க. அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஒன்லி மை டியூட்டி டு கம் ஹியர் அண்ட் எக்ஸ்பிளைன் மை செல்ஃப் டு யூ கைஸ். அண்ட் தேங்க்யூ வெரி மச். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் இந்தியாவை விட்டு போவேனான்னு கேட்டா என்னால இந்தியாவை என்னைக்கும் விட முடியாது. நான் நிறைய டிஃபிகல்ட் சாய்ஸஸ் எடுத்திருக்கேன் என்னோட கெரியர்ல. ஈவன் பிக் பிரதர் வின் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு அப்ராட்ல கெரியருக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தது. இருந்தாலும் நான் இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த கண்ட்ரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை எனக்கு கல்யாணம் நடந்தாலும் I will always be attached to India and this will always be my first home. So நான் உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஷில்பா எப்போ நம்ம ஊர்லயே இருப்பாங்கன்னு நம்புறோம். நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க, பெட்டர் ரோல்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் பெரிய ஸ்டார் ஆவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அவங்க நினைக்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல நாம் அடிக்கடி வாய்ப்பு கொடுப்போம். முடிஞ்ச அளவு நாம முயற்சி செய்வோம். அடுத்த முறை ஆப்கி அதாலத்தில் ஒரு புது கெஸ்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.